السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொன்னார்கள், அவ்வலு மா யக்லா பைனன் நாஸி பித்திமா, மறுமை நாளில் மனிதர்களுக்கு இடையே முதலில் தீர்ப்பளிக்கப்படுவது உலகில் சிந்தப்பட்ட இரத்தங்கள் குறித்துதான் என்பதாக சொன்னார்கள். இந்த ஹதீஸை அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். புகாரியிலே 6533வது ஹதீஸாக இது பதிவு செய்யப்படுகிறது. ஆக இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கின்ற இரத்தத்தை கொண்டு முராது நோக்கம், அல்லாஹ் தஆலா கியாமத்து நாளிலே இரத்தத்தை பற்றி கேட்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரத்தம் என்று சொன்னால் அநியாயமான முறையிலே ஒருவன் கொலை செய்யப்பட்டால் அதை பற்றி, அல்லது அநியாயமான முறையிலே ஒருவன் காயப்படுத்தப்பட்டானேயானால் அதை பற்றி அல்லாஹ் தஆலா கேட்பான் என்பது இங்கு பொருள்படுகிறது. மட்டுமல்ல, பாவங்கள் என்பது அது நடந்த காரணங்களை முன்வைத்து நடந்த பாவம் அது எவ்வளவு பெரியது என்பது தீர்மானிக்கப்படும். அல்லது அது இல்லாததின் காரணமாக ஏற்பட வேண்டிய சில நன்மைகள் இழக்கப்படுகிறதே, அதை கவனித்து அது எத்தனை பெரிய பாவம் என்பதையும் அங்கு தீர்மானிக்கப்படும். உதாரணமாக ஒரு சிறிய கதை ஒன்றை நான் ஞாபகப்படுத்துகிறேன். அதாவது, நண்பர்களுடைய ஒரு கூட்டம் ஒரு பயணம் செல்கிறது. அந்த கூட்டத்திலே இருப்பவர்களுக்கு பயணத்தினுடைய வழியும் தெரியாது. அதே நேரத்திலே அவர்கள் எல்லாம் முஸ்லிம்கள். அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய மிக தூரநோக்கு சிந்தனையும் கிடையாது. சாதாரணமான ஒரு கூட்டத்தை உடைய தோழர்கள் தான். இப்போது ஒரு நேரம் வருகிறது. அந்த நேரத்திலே அவர்களுக்கு எங்கு செல்வது என்று வழியும் தெரியவில்லை. தங்கி இருக்கின்ற நேரத்திலே மார்க்கத்தினுடைய விஷயங்களை எவ்வாறு கையாள்வது என்பதும் அவர்களுக்கு தெரியவில்லை. இந்த கதை நமக்கு இரண்டு விதமான விஷயங்களை சொல்லித் தருகிறது. காரணங்களை வைத்து அது எப்படிப்பட்ட பாவம் என்பதை பார்க்க முடியும். அதே நேரத்திலே இல்லாது போனதின் காரணமாக எப்படிப்பட்ட நன்மைகள் இழக்கப்பட்டது, அது எவ்வளவு பெரிய பாவம் என்பதையும் நாம் தீர்மானிக்க முடிகிறது. இந்த கூட்டத்திலே வழியை தெரிந்தவர் ஒருவர் இருந்தார் என்று சொன்னால், வழியை தெரிந்தவர், மார்க்கத்தினுடைய தூரநோக்கு சிந்தனை உள்ளவர் இந்த கூட்டத்திலே இருந்தார் என்று சொன்னால், அவர் அந்த கூட்டத்தை சரியான முறையிலே வழிநடத்தி இருப்பார். அதே நேரத்திலே இந்த மார்க்கம் இந்த நேரங்களிலே என்ன செய்ய சொல்லி இருக்கின்றது, இந்த பயணத்திலே யாரெல்லாம் என்ன முறையிலே நடந்து கொள்ள வேண்டும், எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதையும் எடுத்து சொல்லி ஒரு நல்வழிகாட்டி இருப்பார். இப்பொழுது இப்படிப்பட்ட ஒரு அமீர், இப்படிப்பட்ட ஒரு தலைமை அல்லது அந்த கூட்டத்தார்களிடத்திலே மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவும் இல்லாது போனதின் காரணமாக அவர்கள் பல்வேறு நன்மைகளை இழக்க வேண்டியது இருந்தது. மார்க்கத்தினுடைய சில ஒழுக்கங்களை விட வேண்டியது இருந்தது. மார்க்கத்தினுடைய அல்லாஹ் ரசூல் காட்டி தந்த அந்த ஆதாபுகள், ஒழுக்க விழுமயங்களை விட வேண்டியது இருந்தது. மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஷரீஅத் நமக்கு என்ன சொல்லி இருக்கின்றதோ அவைகளை இவர்கள் கடைபிடிக்கவில்லை. இது என்ன காரணம்? அவர்கள் யாருக்கும் மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் தெரியவில்லை, தூரநோக்கு சிந்தனையும் இல்லை. அதே நேரத்திலே அவர்கள் சரியான ஒரு வழிகாட்டியாகவும் இல்லை. அப்படி ஒரு வழிகாட்டி இல்லாததின் காரணமாக இந்த கூட்டம் வழிதவறி போய்விட்டது. எப்பொழுது இவர்கள் வழிதவறி போய்விட்டார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாவங்களை செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள். பாவங்களை செய்வது மட்டும் பாவம் அல்ல, நன்மைகளை விடுவதும் பாவம்தான். அந்த இடத்திலே ஒரு நல்ல வழிகாட்டி, ஒரு தூரநோக்கு சிந்தனையுள்ள ஒரு நல்ல வழிகாட்டியாக இருந்தால், அந்த இடத்திலே நாம் இன்ன அமல்களை விட்டுவிட்டோம், இவைகளை விட்டுவிட்டோம், இந்த இடத்திலே இந்த நேரத்திலே இவ்வாறு செய்திருக்க வேண்டும், அவைகளை நாம் விட்டிருக்கிறோம், மீண்டும் அவைகளை நாம்
பரிபூரணப்படுத்த வேண்டும் என்று ஞாபகப்படுத்தி இருப்பார். தொழுகையை விட்டு விட்டோம், அந்த தொழுகையை நாம் மீட்டித் தொழுக வேண்டும் என்று சொல்லி இருப்பார். சில நன்மையான காரியங்களை விட்டு விட்டோம், அவைகளையும் நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இருப்பார். ஆனால் அப்படிப்பட்ட வழிகாட்டி இல்லை. எனவே இந்த கூட்டத்தின் செயல்பாடுகள் அது ஒரு பாவமான செயல்பாடுகள் என்பதை இங்கு நாம் உணர முடிகிறது. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நாளைக்கு மறுமையிலே அவனுடைய கேள்வி கணக்கை விட்டும் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.